மீண்டுமா ஒரு முறை வசனம் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கைத்தட்டுவோம் இன்னொரு தடவை. நான் போன வாரம் தியானித்த இந்த பகுதியுடைய தொடர்ச்சியாய் கொஞ்சம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 90 வயதுக்கு மேல் உடைய இந்த யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய வயதான நாட்களில் அவன் இயேசுவின் மகிமையையும் இயேசுவினுடைய அந்த மகத்துவத்தையும் அறிந்த ஒரு மனுஷனாய் அவர் தொடர்ந்து அவர் பேசுகிறது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அந்த வசனங்கள் எல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. மகா ரகசியங்களெல்லாம் அதிலே புதைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். அதிலே ஒரு சில துளிகள், ஒரு சில சொட்டுகள் உங்களோடு கூட இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம். அதில் 9வது வசனமும் 10வது வசனமும் வாசிங்க சகோதரி, வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதுனாலே நமக்கு பிழைப்பு உண்டானது. அதுதான் வாசிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் என்ற இடங்களில் நான் என்னுடைய பெயரை அந்த இடத்துல எழுதி கொள்ள நான் விரும்புகிறேன். குமாரன் மூலமாக தான் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே பிழைப்பு உண்டு. நீங்கள் என்னை கேட்கலாம், என்ன பிரதர், எத்தனையோ அவிசுவாசிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்களே, எத்தனையோ தேவனை அறியாத ஜனங்கள் நம்மை சுற்றி ஏராளம் இருக்கிறார்களே, எங்கே நாம் ஒரு சிலர் தான் நாம் கூடியிருக்கிறோம், எப்படி அவங்களும் பிழைத்திருக்கிறார்கள், நானும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க பிழைக்கிறது பிழைப்பல்ல, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை தான். உண்மையான ஒரு பிழைப்பு என்ன, தன் குமாரன் மூலமாக ரட்சிப்பு அடையாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் ஒரு நடைப்பிணந்தான். குமாரனை அறிந்து குமாரன் மூலமாக ரட்சிப்பு பெற்ற ஒரு மனுஷன் தான் அவன் உயிர் பெறுகிறான். அதுதான் வாசிக்கிறோம். குமாரனாலே தான் நாம் பிழைக்கிறோம். குமாரன் இல்லாமல் இந்த பூமியிலே யாருக்கும் பிழைப்பில்லை, இந்த முழு உலகங்களிலும். அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க புறப்பட்டு வருவார்கள். அங்கே புறப்பட்டு வந்த ஜனங்கள் எல்லா ஜனங்களையும் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் அவளை கடித்து விடும். அப்பொழுது மோசே கதறுவார், என்ன செய்ய என்று சொல்லுவார். அப்பொழுது வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தங்களை செய்து அதை தூக்கி மேலே வை என்று சொல்லி மோசைக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க. யாரெல்லாம் கடிபட்டவனோ, கடிபட்டவர்கள் எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி யார் பார்க்குறானோ அவன் பிழைச்சுக்குவான். இது இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே அது வாசிக்கிறோம். இப்படி ஒட்டு மொத்தத்துலேயும் பாம்பு கடிச்சிருச்சு, எல்லாரையும் விஷம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஒரு விஷம், ஆவிக்குரிய விஷம் முழு மனு குலத்தையும் தாக்கிடுச்சு. அது உணர்வுடையவனாக இருந்தால் அவனுக்கு தெரியும், ஐயோ என் வாழ்க்கையில் வறட்ச இருக்கு, ஐயோ நான் இப்போ சோர்ந்து போகிறேனே, அதரியம் உடையவனாக இருக்கிறேனே, உள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை கண்டு அவன் துக்கித்து புலம்பி
அந்த வெறுமையான வாழ்க்கையை நிரப்புவதற்கு யார்தான் வழி என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷன் வந்து கதறுவான். உணர்வு இல்லாத மனுஷன் வந்து கதறவே மாட்டான், அவனுக்கு தெரியாது. அது எப்படின்னா, இந்த கையில் உணர்வு இல்லை, இந்த கைக்கு உணர்வு இல்லை, ஏன்னா அதுக்கு எந்த நரம்புல ரத்த ஓட்டமும் இல்லை. ஆனால் கை இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா இந்த கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் மனுஷனுக்கு உணர்வு உள்ளவன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்கிட்ட ஒரு வெறுமை இருக்குதே என் வாழ்க்கையிலே, எனக்கு நிம்மதி இல்லையே, என் இருதயத்தில் சமாதானம் இல்லையே, இந்த சமாதானம் எனக்கு வேணும், இந்த வெறுமைக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு சொல்லி அவன் துக்கிப்பான், புலம்புவான், அழுவான். ஆனால் இந்த முழு உலகத்தில் மனுஷனுக்கு வந்து ஒரு மரித்த நிலையில் அநேகர் போயிட்டுருக்கிறான், விஷம் கடிச்சிருச்சு. ஆனால் அவன் இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக எதையோ அவன் தன் வாழ்நாளில் நோக்கி பார்த்துக்கிட்டு மரணத்துக்கு போயிட்டுருக்கான். அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள், அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை யார் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த குமாரனாலே நமக்கு பிழைப்புண்டு. இது அந்த அதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு மறுபடியும் நான் இதே வசனத்துக்கு நான் வர விரும்புகிறேன். மறுபடியும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகத்தை நாம் திருப்புவோம். அதாவது 3வது அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வனாந்தரத்தில் எல்லாரும் கடிபட்டான், அதுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி எவன்லாம் பார்க்குறானோ அவனுக்கு பிழைப்பு உண்டாகும். எவன்லாம் நோக்கி பார்க்கலையோ அவன் மரிச்சிருவான், அவ்வளோதான். இன்றைக்கும் அதுதான். இயேசு என்ற அந்த ஒரு நபர்கிட்ட மனுஷன் எவன் வர்றானோ அவனுக்கு பிழைப்பு உண்டாகும். இயேசுகிட்ட வரலையா, நீ மரித்துருவ, மரித்து நித்தியமாய் நரகத்துக்கு போவ, யுகமாய் நீ நரகத்தில் இருக்க வேண்டியிருக்கும். உன் பாவத்துக்கு விமோச்சனம் இல்லை, நீ பாவத்தோடு மரிப்பியாயனா நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். நான் ஒரு சிலரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது, இன்றைக்கி நீ செத்தினா எங்கே போவேன்னு. சும்மா வளவளலாம் நான் பேசிக்கிட்டுலாம் நான் இருக்க விரும்பல, வளவள கொலவளம்லாம் பேசிகிட்டு இருக்கல. இன்றைக்கி நீ செத்தினா எங்கே போவ, உனக்கு நிற்கிறேன் இருக்கா கேட்பேன். அது ஒரு வார்த்தை போதும் அவங்களுக்கு, அந்த ஒரே வார்த்தை போதும். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, செத்துடுறீங்க, எங்கே போவ? இப்போ சபையை விட்டு வீட்டுக்கு போகிறோம், விபத்து வந்துடுது, எங்கே போவ? செத்துட்டா. என்னடா இவர் சாபம் மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை சும்மா புகை போல், நம்முடைய வாழ்க்கை சும்மா காட்டில் பூத்துருக்கிற ஒரு பூ போல், எப்போ போகும் எப்போ இருக்கலாம் தெரியாது. இப்படி தான். ஆனால் நிற்கிற வேணும்ல. நான் தேவனுடைய குமாரன் நோக்கி பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு பிழைப்பு உண்டுன்னு சொல்லி, அதைத்தான் அந்த 90 வயதுக்கு மேல் உள்ள அந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், குமாரனாலே எனக்கு பிழைப்பு உண்டாகிறது. நீ எத்தனையோ நற்கிரியங்களையும் தானங்களையும் தர்மங்களையும் எத்தனையோ நீ காரியங்களை செய்யலாம், ஆனால் குமாரன் இல்லாமல் உனக்கு ஜீவன் இல்லை, குமாரன் இல்லாமல் உனக்கு வாழ்க்கை இல்லை, குமாரன் இல்லாமல் அந்த வெறுமையான வாழ்க்கையிலே திருப்தி இல்லை. ஒரு வெறுமை இருக்குது, மனுஷனுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்குது. அதை பரலோகத்தின் பிதா தான் குமாரன் மூலமாக இந்த வெறுமையான வாழ்க்கையை நிரப்ப முடியும். தொடர்ச்சியாக மறுபடியும் நான் இங்கே திருப்ப விரும்புகிறேன். நம்ம வாசி அதே பகுதியை மறுபடியும் அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. ஆகையினால் இந்த குமாரனாலே தான் நாம் பிழைக்க முடியும், நம்மேல் வைத்த அன்பு. அதான் 10ஆம் வசனத்தையும் வாசிடுவோம் இன்னொரு தடவை. 4:10 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக
தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. முதலாவது அன்பு எங்கேருந்து உருவானதுன்னா, கல்வாரி சிலுவையிலே தேவன் தம்முடைய மகனை அனுப்பி, ஒரே பேரான மகனை அனுப்பி, நான் உன்னை நேசிச்சிட்டேன், உன்னை நேசிச்சிட்டேன் என்றதை தம்முடைய மகனை அந்த கல்வாரி சிலுவையில் அர்ப்பணித்து நம்மளை நேசிச்சிட்டேன்னு சொல்லி அங்கே விளங்க பண்ணிட்டாங்க. ஆனால் சாத்தான் சொல்லுவான், தேவன் உன்னை நேசிக்கலை, அதனால தான் உனக்கு இந்த வியாதி. தேவன் நேசிக்கலை, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. தேவன் நேசிக்கலை, அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ இக்கட்டும் துன்பமும் கஷ்டமும் இந்த அவமானமும் நிந்தையும் எல்லாம். ஏன் தெரியுமா? கடவுள் உன்னை நேசிக்கலை. சாத்தான் சொல்லுவான், இல்லை, தன் குமாரனை சிலுவையிலே எனக்காக அர்ப்பணித்து என்னை நேசிச்சிட்டேன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இன்னும் சந்தேகம் வேணுமா? எனக்கு சந்தேகம் வேண்டவே வேண்டாம் பிரியமானவர்களே. அதனால தான் வாசிக்கிறோம், அன்பு உண்டானது. எங்கே உண்டானது? கல்வாரி சிலுவையிலே என்னை நேசிச்சிட்டேங்கிற அன்பு உண்டானது. கடந்த நாளில் சகரியாப்பன் ஐயாவுடைய மெசேஜில் ஒன்று இருக்கும், இந்த முழு உலகத்தில் நான் ஒருத்த மட்டும் பாவின்னு நான் இருந்தேன்னா எனக்காக இயேசு சிலுவையில் மறிச்சிருப்பாங்கங்கிற செய்தியை அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏன்னா என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க, என்னையும் ஒருத்தர் அன்பு கூறுறாங்க. அது எங்கே நிரூபித்தாங்கன்னா சிலுவையில் அங்கே என்ன நடந்ததுன்னா, அது மகா ரகசியமான காரியம். சிலுவையில் நடந்த அந்த நிகழ்வு ஏறத்தாழ 300 தீர்க்க தரிசனங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட அன்னைக்கு நிறைவேறினது. 300 தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமத்தில் இருந்து அந்த வசனங்கள் 300 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. அதாவது சிலுவையிலே நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, மனுஷனுடைய அட்டுழியம், மனுஷனுடைய கொடூரம், மனுஷனுடைய அகங்காரம், மனுஷனுடைய ஆணவங்களெல்லாம் அரங்கேறின ஒரு இடம் எதுன்னா அந்த சிலுவையில் தான். அங்கே தான் மனுஷனுடைய கொட்டம், அகங்காரம், ஆணவம். ஒரு நடன விழாவை அரங்கேற்றுவான், ஒரு பாட்டு போட்டியை நிறைவேற்றுவான், அவனுடைய ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குன்னா அதை அரங்கேற்ற பண்ணுவாங்க. அந்த பொருளை ஒரு இடத்துல வைத்து அதை எல்லாரும் கண்காட்சிக்கு வைப்பாங்க. மனுஷனுடைய அகங்காரத்தை எங்கே அரங்கேறினதுன்னா அந்த சிலுவையின் கொடுமுடியில் தான் மனுஷனுடைய அகங்காரங்கள் அங்கே அரங்கேறின ஒரு இடம், ஆணவம். அது ஏன் தெரியுமா? இந்த பாவிக்காக நடந்த நிகழ்வு. சரி, ஆனால் தேவன் என்ன தெரியுமா செய்தார்? அந்த இடத்துல தான் மனுஷனையும் நான் உன்னை நேசிச்சிட்டேன்னு சொல்லி அவர் தன்னுடைய முழு அன்பையும் விளங்க பண்ணின இடமும் அந்த இடம்தான். நீங்களும் நானும் நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அகங்காரமும் ஆணவமும் நிறைவேறின இடம் கொல்கதா சிலுவையில் அங்கே நடந்தது. ஆனால் தேவனுடைய அன்பு என்னை நேசிச்சிட்டேன்னு சொல்லி நிரூபித்ததும் எங்கன்னா அந்த இடத்துல தான். இதை மறந்து போகவே கூடாது. அதனால தான் எனக்கு என்ன உண்டாகுதுன்னா ஜீவன் உண்டாகுது, பிழைப்பு உண்டாகுது, என்னுடைய வெறுமையான வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் சமாதானம் உண்டாகுது. அங்கெல்லாம் வாசிக்கிறோம், அனுப்பினதுனால என்ன உண்டாகுதா? அன்பு உண்டாகுது. நமக்கு இருக்கிற ஒரு ஏக்கமும் தாகம்னா, என்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களா, என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் உண்டா, இந்த ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே உண்டு எப்பொழுதுமே. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுனாக்கா, சிலுவையிலே தேவன் தம்முடைய மகனை அர்ப்பணித்து உன்னை நேசிச்சிட்டாரு. மகனே மகளே, உன்னையும் நேசிக்கிறாரு. இதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. இங்கே வாசிக்கிறோம், அன்பு எங்கே உண்டானதான்? அங்கே தான் உண்டானதான் அன்பு. அங்கே தான் என் மேல் நேசித்த நேசம் அன்பு உண்டானதான். அடுத்தபடி 11வது வசனமும் 12வது வசனமும் அந்த 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அடுத்த பகுதி 11, 12 வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூட கடனாளிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே என்று சொல்லி 90 வயதுக்கு மேலோடைய மனுஷன் நம்மளை சொல்கிற, அருமையான மகனே, அருமையான மகளே, தேவன் இவ்விதமாக தம்முடைய மகனை அர்ப்பணித்து ஒன்று அன்பு கூர்ந்துட்டாரு. நீனும் நானும் கடனாளி.
நீ கடனாளி. கோடி ரூபா நீ கடனை நீ வாங்கியிருக்கிற. மற்றவங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீ அன்பை பெற்றிருக்கிற, இரக்கத்தை பெற்றிருக்கிற. நீ கடனாளி. நீ மறந்துடாத. நீ கடனாளிங்கிறத உணர்வு இருக்கட்டும். ஒரு காலத்தில் நான் தரித்திரவான், அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்து கிடந்தேன். இப்பொழுது அன்பை நான் பெற்றிருக்கிறேன். கோடிக்கணக்கான ரூபாயை நான் பெற்றிருக்கிறேன். எத்தனையோ பிச்சைக்காரர்களும் ஏழைகளையும் எத்தனையோ அனாதைகளும் இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாயை பெற்றிருக்கிறேன். நான் திருப்தியாக இருந்துருவேனா? நான் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கடனாளி. அதுதான் வேதம் சொல். மற்றவர்களுக்கு கடனாளி. நீ கடனாளி. மறந்துடாத. நீ அவ்வளோ பெற்றிருக்கிற. மறந்துடாத. அதெல்லாம் என்ன சொன்ன? அன்பு கூற, நேசிக்க. நீ கடனாளி. தேவனுடைய பிள்ளையே, இங்கே குடியிருக்க ஒருக்கு நான் சொல்லுகிறேன், நீ கடனாளி. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவ, அன்பு செலுத்த வேண்டியவ. உன்கிட்ட பொருளோ, உன்கிட்ட தானியங்களோ இல்லை பூமிக்குரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன் சிரித்து பேசுவதற்கு ஒரு 5 நிமிஷம் சிரித்து பேசுறது. சில பேருக்கு சிரிக்கிறதுக்கு கோடி ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சிரித்து பேச மாட்டாங்க. கடுன்னு இருக்கும். அன்பாக பேச மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கடைசி நாள் ஆண்டவர் கேட்பார், ஏம்மா விசாரிச்சியா? நீ கொடுத்தியாலாம் கேட்க மாட்டார். விசாரிச்சியா? அன்பு கூர்ந்தியா? அநேகர் பார்த்து பேசுறது கூட நேரம் இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வெறுமையான வாழ்க்கையை சுமந்துட்டு இருக்கிறபடிங்களா மற்றவர்கள் சொல்லுவதற்கு பேசுவதற்கு மனம் இல்லை. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த வார்த்தை போதும். கடந்த நாளில் ஒரு செய்தி நான் சொன்னேன். நான் பிரதர் சொன்னது தான். பிரதர், அமெரிக்கா தேசத்தில் ஒரு மனுஷன் அப்படியே ஒரு டவுன் வழியாக ஜனங்கள் வழியாக அப்படியே போயிட்டே இருக்கான். போனோடனே இந்த மதிலுக்கு மேலே, பாலத்துக்கு மேலே நிற்கிறான். மேலே இன்னும் பல ஆழமான இடங்களில் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டவனை அவனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு டைரி இருக்குது. அவனை எழுதி வச்சுட்டு போயிருந்தான் டைரியில், நான் போகும் வழியில் என்னை யாராவது ஒரு நபர் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். என்னை பார்த்து யாருமே சிரிக்கலைன்னா நான் மாண்டு செத்துருவேன் அப்படின்னு சொன்னானா. அவனை பார்த்து யாரும் சிரிக்கல, மாண்டு செத்துட்டான். இந்த முழு உலகமும் மனுஷன் எதுக்கு ஏங்குறான்னா அன்புக்கு ஏங்குறான். என்னை நேசிக்க மாட்டாங்களா? என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? இந்த முழு உலகத்துக்கும் தேவை என்ன? அதுதான். இந்த அன்பு முதல்ல எங்கே உண்டானதுன்னா கல்வாரி சிலுவையில் உண்டானது. ஆகையினால இந்த அன்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கடனாளி. என் மனைவிடத்தில் அன்பு கூறுவதற்கு, என்னுடைய சகோதரிடத்தில் அன்பு கூறுவதற்கு, என்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதற்கு, என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அன்பு கூறுவதற்கு கடனாளி. கோடிக்கணக்கான ரூபாயை நான் பெற்றிருக்கிறேன். எத்தனையோ ஒரு வேளை சாப்பாடு இல்லாத பிச்சைக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நான் கொடுக்க வேண்டியது ஒரு 50 100 கொடுக்க வேண்டியிருக்குது. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கியா? அநேகர் கோடிக்கணக்கான ரூபாயை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. கஞ்ச முட்டியாக இருக்கிறாங்க. கொடுக்க மனம் இல்லை. தான் பெற்றுக்கிட்டாங்க. மன்னிக்கப்பட்டவன் தான் பெற்றுக்கிட்டான். ஆனால் 100 வெள்ளி பணம் கடன்பற்ற அவனை மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. ஆனால் அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? மிக துக்ககரமாக நடக்குது வேத புஸ்தகத்தில் இந்த காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனிடத்தில் கடன் பெற்றவர்கள். எதிர்த்து தெரியுமா? மற்றவர்களுக்கு அன்பு கூறுவதற்கு, நேசிப்பதற்கு. அதை மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே கடனாளி. அடுத்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனை நான் பார்த்தேன், என்னோட வந்தார், தோட்டத்துக்கு வந்தார், நானும் அவரும் டீ குடித்தோம், காப்பி குடித்தோம், பூங்காவுக்கு போனோம்னு சொல்லுகிற பிரசங்கியார்கள் டிவியில் நிரம்பி இருக்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறதுல இந்த அதெல்லாம் ஓஞ்சி போச்சு. இப்போ
இப்போ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதை ஏன்னா அதெல்லாம் கேட்டு கேட்டு ஓஞ்சி போச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவரை பார்க்க முடியாது, அவர் ஒளியில் இருக்கிறார். அவர் மகாதேவன். அவர் ஒருவரும் அவரை காண முடியாது. மகாதேவன் அவர், சர்வ வல்லமுடையவர். பழைய ஏற்பாட்டில் தேவதூதனை பார்த்தாவே செத்தன்னு சொல்லுவான். தேவனை கண்டவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் செத்தவன் இப்படி விழுந்தன் என்று அவன் சொல்லுவான். இவங்க தேவனோடு போனேன், காப்பி குடித்தேன், நாங்கள் அங்கே உலாவணும், தேவன் எனக்கு இதை சொன்னார், அதை வைக்க சொன்னார், இதை வைக்க சொன்னார்னு அவங்க காது குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. இன்றைக்கி இருக்கிற பிரசங்கியார்கள், இன்னும் சில பேர் டிவி பிரசங்கியை பார்த்துக்கிட்டு டிவி பிரசங்கியாரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வஞ்சகமான காரியங்கள். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் எழுதின புஸ்தகங்கள் இருக்குது. சகோதரர்கள் எழுதின புஸ்தகங்கள், அவர்கள் எழுதின எத்தனையோ மகா மேன்மையான சத்தியங்கள் அடங்கிய விலையேறப்பட்ட சத்தியங்களாக இருக்குது. அதுக்கு நேரத்தை செலவிடுங்க. தேவையில்லாத காரியத்தை நேரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு நாங்கள் ஏஞ்சல் டிவியை தாங்க பார்க்குறோம், நாங்கள் இந்த டிவியை தான் பார்க்குறோங்க, அந்த டிவியை பார்க்குறோம் சொல்லி உன் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆகையினால தேவனை இந்த பூமி நாட்களில் எப்படி வெளிப்படுத்துதுன்னா அன்பு மூலயமாய், என்னுடைய கிரியை மூலயமாய் வெளிப்படுத்துகிறோம். அங்கே வாசிக்கிறோம், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அப்போது ஒரு பானையில் 1/2 லிட்டர் தண்ணி இருந்தாலும் தண்ணி தான், 1/2 குடம் தண்ணி இருந்தாலும் தண்ணி தான், அதில் 3/4 குடம் தண்ணி இருக்குது தண்ணி தான். ஆனால் அது பூரணமாய் நிரம்பி வழிந்து ஓடணும் அல்லவா? இதை தான் அவர் சொல்கிறார், பூரணப்படணும். நீங்கள் தேவன்கிட்டே பெற்ற அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் அது பூரணமாக நிரம்பி வழியணும். அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். அவர் இந்த 90 வயதுக்கு மேற்பட்ட தேவதாசன் அவர் எழுதுனா, பூரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு பூரணமாக இருக்கட்டும், பூரணமாக இருக்கட்டும், கொஞ்சமெல்லாம் இருக்க வேண்டாம், பூரணமாக நிரம்பி ததும்பி அப்படி வழிந்து ஓடட்டும். திரும்ப திரும்ப அங்கே பூரணன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அதை உங்களுடைய நீங்கள் மனசில் வச்சுங்க. 12ஆம் அதிகாரத்தை 12வது வசனத்தில் இந்த கடைசி பக்கம் பூரணம்ன்ற எழுதியிருக்கிறது. அடுத்தபடி 17ஆம் வசனத்துலேயும் அங்கே உங்களுடைய அன்பு பூரணன்றது எழுதியிருக்கிறது. தொடர்ந்து 18வது வசனத்துலேயும் உங்களுடைய அன்பு பூரணமாக இருக்கட்டும்னு எழுதியிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் அன்பு பூரணமாக இருக்கட்டும்னு எழுதியிருக்கிறது. சரி, அப்போது நம்முடைய இருதயத்தோடைய விரிவு எந்த அளவுக்கு அது விரிஞ்சி பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பு என்ன செய்யினாக்கா அது பூரணப்படும். சின்னோண்டு பாத்திரம் 1 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்கிற பாத்திரத்தில் 50 லிட்டர் தண்ணி அதில் ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. அப்போ என்னுடைய இருதயம் விரிவடைந்தால் தான் அவருடைய அன்பு பூரணமாக என் இருதயத்தில் நிரம்பப்படணும். சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க சும்மா சின்னோடு டம்ளர் வச்சுட்டு ஊற்றுன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஊற்றுறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் நீங்களும் ஒரு குவளையை வச்சுருக்கீங்க, சின்ன டம்ளர் வச்சுருக்கீங்க. நம்முடைய இருதயத்தை அப்படி தான் வச்சுருக்குறோம். இல்லை, நம்முடைய இருதயத்தை விரிவாக்கி, ஆண்டவரே உங்கள் அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்க நான் சொல்லி நம்ம கேட்கணும். அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கிற இந்த காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அங்கே 16-17 வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இங்கே தேவன் வைத்திருக்கிற அன்பை அறிந்திருக்கு விசுவாசிக்கிற நாம என்ன செய்யணுமாக்கா, என் தேவன் எப்பொழுதும் மாறாதவர், அவர் அன்பிலே பூரணப்பட்டவர், அன்பிலே அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிற எவனும் அவரில் நிலைத்திருக்கிறான். அது கீழ்வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க. ஒரு நாள் இந்த உலகத்தில் முழு உலகம் நியாயந்திருக்கப்படும். பட்சிக்கிற அக்கினியாக இன்றைக்கி வருவார். இன்றைக்கி அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு என்னவாக மாறுவார்னா, அவர் நியாயாதிபதியாய் வருவார், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் வருவார். அவருக்கு முன்பாக சீட்டு செல்லாது.
இந்த யோவான் ஸ்நானன் அப்படி தான் இயேசுவை கண்டான். 30 வயதாக இருக்கும்போது இயேசுவின் மார்பிலே படுத்திருந்து இயேசுவை இடத்தில் அப்படி இருந்தவன். ஆனால் 90 வயதாக இருக்கும்போது அவன் பத்ம தீவிலே இயேசுவை காணுகிறான். அவன் கண்ட உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து செத்தவன் போன விளவெளத்து போகிறான். அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அவரை பார்த்து அதிர்ந்து போகிறான். அப்பா எவ்வளோ பெரியவர்னு சொல்லி அவன் செத்தவனா போல் ஆயிட்டான். அவன் மேல் தம்முடைய கரங்களை வைத்து தூக்கி எழுந்திருப்பா, பயப்படாதன்னு சொல்லி அவனை உயிர் உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு ரகசியங்களை தேவன் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நாம் மனுஷிகமாய் மாம்சிகமாய் நாம் எதையும் அறிய வேண்டாம். அவர் மகாபிரதான தேவன், சர்வவல்லமுடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் என்னுடைய இருதயத்தில் இந்த பூமி நாட்களில் ஒரு நியாயத்திற்கு வரப்போகிறார். நியாயத்திற்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு இருந்த பேப்பரோ அன்னைக்கு இருக்கிற குப்பையோ அந்த அக்னிக்கு முன்பாக செல்லுபடியாகாது. நம்முடைய பித்தலாட்டமும் நம்முடைய நடிப்பும் நம்முடைய மாய்மாலமும் அக்னிக்கு முன்பாக செல்லுபடியாகாது. அதெல்லாம் பொசுங்கி போடும், எரிஞ்சு போடும். சுத்த தங்கம் மாத்திரம்தான் நிலச்சி நிற்கும். சுத்த தங்கம் தான் அக்னிக்கு முன்பாக நிலச்சி நிற்குமே தவிர பாக்கி எல்லாமே உருகி போயிடும். அதுக்காக தான் அந்த விலையேறப்பட்ட விசுவாசம், உண்மையாலுமே நான் விலையேறப்பட்ட விசுவாசமாகிய தங்கத்தை உடையவனாக இருக்கிறேனான்னு சொல்லி இப்போ பரிசோதிக்கிறாங்க ஆண்டவர். அதனால் அந்த நியாயத்திற்பு நாளுக்கு முன்பாக நாம் நீங்களும் நானும் நிற்கணும். இன்னொன்று என்னென்னா, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுது. அன்பிலே பயம் இல்லை. அந்த 17ஆம் வருஷத்துடைய அடிப்பகுதி என்ன சொல்கிறேன், அவர் இருந்த பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நல்ல வசனம், அருமையான ஒரு வசனம். இயேசு இருந்தது போலவே நீங்களும் நானும் இந்த பூமியிலே இருக்கிறோம். அருமையான நல்ல வசனம். இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு கவலைப்படுகிறவராய் பயப்படுகிறவராய் இந்த பூமியில் அவர் இல்லை. அவர் பெரிய பணக்காரர் இல்லை. இந்த பூமியில் அவர் இந்த பூமியில் பெரிய செல்வந்தானாவோ வசதியானவரெலாம் கிடையாது. சாதாரண கூலி வேலை செய்கிறவராய் தச்சு வேலை செய்கிறவராக இருந்தார். ஆனால் அவர் இந்த பூமியில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்தவராய் பூமியில் வாழ்ந்தார். அவர் ஏன்னா பிதா தன்னை நேசிக்கிறார். பிதாவுடைய அரவணைப்பு, பிதாவுடைய பாதுகாப்பு இதெல்லாம் அவருக்கு இருக்குது. கவலையிட்டு இருந்தார், பயம் இல்லாமல் இருந்தார். அவர் நடந்தார். ஒருபோது எரோதுக்கு பார்த்து பயப்படலை, பிளாத்துக்கு பார்த்து பயப்படலை. எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க அவர்கிட்ட எரோது உங்களை பிடிக்க போகிறான், பிளாத்து உங்களை பிடிக்க போகிறான், அது பண்ண போகிறான், இதை பண்ண போகிறான். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், நான் இன்றைக்கி நாளைக்கு நடமாடணும், என் பிதாவுடைய சித்த செய்ய நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ தில்லு அவருக்கு தைரியம். ஒரு முறை போர்ச்சவகர் ஆசாரியர்கள் அவரை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அவனை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வர வேண்டியதான்னு கேட்குறாங்க. அந்த போர்ச்சவர்கள் அவர் பேசுகிறது மாதிரி ஒருத்தர் கூட நான் பேசுகிறேன்னு சொல்லி பிடிக்க வந்தவன் போயிடுறான். எத்தனையோ அவரை கொல்லணும், அழிக்கணும், எத்தனையோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த பூமியின் நாட்களில் அவர் இளவரசனாய் ராஜாவாக இருந்தார். அவரும் கோடீஸ்வரன் நாளில் படத்தில் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தான் குடும்பத்தை ஓட்ட வேண்டியிருந்தது. அவருக்கு கீழே தம்பிமார்கள், அவருக்கு மேலே தங்கச்சிமார்கள். அவர் சிறு பையனாக இருக்கும்போது அப்பா யோசேப்பு இறந்துட்டார். அவர் முழு குடும்பத்துடைய பொறுப்பையும் இயேசு தான் பொறுப்பெடுத்து கொண்டார். அவருடைய சம்பாதனையில் தான் அவருடைய குடும்பம் நடத்தப்பட்டது. எந்த முறுமுறுப்பாக குறை சொல்லுதெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் பெரியவனாய் தம்பி தங்கச்சி எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவர் இந்த குடும்பத்தை விட்டு 30 வயசுக்கு அப்புறம் அவர் வேறொரு இடத்துக்கு போகிறார், கபர்நகூமுக்கு போகிறார் அவர். ஆனால் அது வரைக்கும் அந்த வீட்டில் தாங்குகிறார். நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தார். ஆனால் சந்தோஷமுடையவராய் சமாதானம் இருந்தவராய் இயேசு இருந்தார். அவருடைய அன்பு இருந்தது, பூரண அன்பு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் பாடுகள் இருந்தது, ஆனால் அவருடைய இருதயத்தில் அன்பு நிறைஞ்சிருந்தது. அதுதான் வாசிக்கிறோம். அவர் இருந்த பிரகாரமே இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ முடியும். நல்ல செய். அருமையான சகோதர சகோதரிகளை கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இயேசு நடந்தது போல, அவர் இருந்தது போல, இந்த 17ஆம் வசனத்துடைய அடிப்பகுதி அவர் இருந்த பிரகாரமாக இயேசு இருந்தது போல நீங்கள் நான் வாழ முடியும். இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மறந்து போகக்கூடாது. அதான் கீழே பார்க்குறோம். 18-19 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். போதும். அன்பிலே பயம் இல்லை. எப்போ எனக்குள்ள பயம் வருது? எனக்குள்ள அன்பு இல்லை, அதனால தான் பயப்படுறேன். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு என்ன செய்யுமா? பயத்தை தள்ளிடும். அந்தாண்ட நம்முடைய வாழ்க்கையில் பூரண அன்பு இல்லாததுனால தான் பயம் வருது. நாளைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, வர்ற காலம் எப்படி நடக்க போகுது? நிச்சயமாக காலம் பொல்லாது தான், இன்னும் காலம் மோசமாக தான் நடக்கும். ஆனால் உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுவார்கள், ஆனால் உன்னை அணுகாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். நான் உன்னை பாதுகாப்பேன், நீ விசேஷமானவன் என்னுடைய கரத்தை. அங்கே அது சம்பவிக்கும், இங்கே இது சம்பவிக்கும், ஆனால் உன்னை நான் பாதுகாப்பேன். கடல் கொந்தளிக்குது, ஆனால் இயேசுவோ தலையணை வைத்து நிம்மதியாய் தூங்கினார். நீங்களும் நானும் அதே போல தான். எல்லாரும் மாதிரி பதட்டப்பட வேண்டியதில்லை, எல்லாரும் மாதிரி கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாரும் மாதிரி முறுமுறுக்க வேண்டாம், எல்லாரும் மாதிரி குறை சொல்லுதல் வேண்டாம். ஏன்னா என்னை நேசிக்கிறவர் உண்டு, ஒருவர் உண்டு, நான் அவரை நேசிக்கிறேன். அதை பார்க்குறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்களே உங்களே நீங்கள் பரிசோதிக்கலாம். ஏன் பயம் வருது எனக்கு? நான் இன்னும் தேவனை நேசிக்கலை, தேவனை நம்பலை, அதனால தான் பயம் வருது, கவலை வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நேசிப்பீங்களான்னா இந்த முழு உலகம் மிரட்டினாலும் உங்களை பயப்படுத்த பண்ணாலும் நீங்கள் பயப்படாமல் இளவரசனாய் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். ஏன்னாக்கா இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதான் பார்க்குறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போது பூரணம் என்ற வார்த்தை எதுக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அதுதான் பூரணம். நிரம்பி வழிந்து ஓடுகிறது பூரணம். நம்முடைய வாழ்க்கையில் 1 லிட்டரும் 1/2 லிட்டரும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் பயந்து நடுங்குறோம். ஆகையினால பூரணம், அந்த பூரணத்தை யார் கொடுக்க முடியும்னா இயேசுவானவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் பூரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு என்னுடைய இருதயத்தை வெறுமையாக்கி என்னை தாழ்த்தி பணிந்து நொறுங்கி, ஆண்டவரே உங்களுடைய அன்பின் இருதயத்தை எனக்கு தாங்க. ஏறத்தாழ எனக்கு இப்போ 64 வயதாக போகுது, 64 65 வயதாகிறது. நான் 18 வயதுடன் நான் இருக்கும்போது நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது 44 வருடம் 45 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கும் என் இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. என்னென்னா, ஆண்டவரே உம்மை போல எனக்கு அன்பு இல்லை, ஆண்டவரே உம்மை போல் அந்த அன்புள்ள இருதயம் எத்தனையோ எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றியோடு நான் இருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பூரண இல்லை ஆண்டவரே. நிரம்பி நான் இன்னும் வழியில் ஆண்டவரே, உம்மை போல் நிரம்பி வழியில் ஆண்டவரே நான் குறைப்பட்டிருக்கேங்கிற என்னுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அது நான் இன்னும் அடையலை. நான் சாகரத்துக்குள்ளே இந்த பூமியில் இயேசுவை உம்மை போல் அன்புடையவனாய் நான் மாற்றிருங்கிற ஒரு தாகம் இருக்கிறது என்னுடைய இருதயம். நான் நேர்மையாய் நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். அந்த பூரணம் இயேசு இடத்தில் காணப்பட்ட அந்த பூரண அன்பு, இது யார் கொடுப்பான்னா தேவன் தான் நமக்கு கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தை இங்கே வாசிக்கிறோம். பூரண அன்பு பயத்தை முழு மனுகுல வர்க்கத்தையும் எது பிடிச்சிருக்கு தெரியுமா? பயம். முழு மனுகுல வர்க்கத்தையும் பயம் ஆட்கொண்டிருக்கிறது தெரியுமா? பணம் வச்சிருக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கிறவன், படா வச்சிருக்கிறவன், பாதுகாப்பு வச்சிருக்கிறவன், AK-47 வச்சிருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், எல்லாரையும் பயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லை, என்னை நேசிக்கிற ஒருவர் உண்டுங்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்கு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. சந்தோஷமாய் தைரியமாய், என் ஆண்டவரே என்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு ஆண்டவரே, திரும்ப நான் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நானும் அதே போல் மற்றவர்கள் கடனாளி ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த அன்பு முதல்ல அங்கே தான் உண்டானது, கல்வாரி சிலுவையிலே உண்டானது. அந்த அன்பு மனுகுலத்துக்கு வந்தது, பாய்ந்து ஓடி மனுகுலத்துக்கு வந்து
அநேகர் அதை பெற்றுக்கொள்ள அலட்சியம் பண்ணினார்கள் அவருடைய அன்பை. நீங்களும் நானும் அப்படி இல்லை, அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது. அவர் சொன்னார், என்ன சொன்னாக்கா, முதல்ல நம்ம வாசித்த 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசித்தோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசித்தோம். அன்பு முதலாவது இந்த பூமிக்கு அன்பை வெளிப்படுத்துகிறவர் எதுன்னா, பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி தான் அன்பை வெளிப்படுத்தினாங்க. நம்ம வாசலில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தம்முடைய ஒரே பேரான வசனத்தை சொல்லுங்கள். இந்த வசனம் சிறிய பைபிள்னு சொல்லப்படுது. முழு வேதாகமும் பெரிய பைபிள், இந்த ஒரு வசனமும் சின்ன பைபிள். சின்ன பைபிள் இந்த ஒரு வசனம். அதை எழுதின அந்த யோவான் தான் இந்த 10வது வசனத்தையும் மறுபடியும் அவர் எழுதுகிறார். இந்த முழு உலகத்துக்கும் அன்பை வெளிப்படுத்தினது தேவனுடைய குமாரன் தான். அன்பை வெளிப்படுத்தினார் வந்தாங்க. ஆகையினால் நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். இந்த பூமி நாட்களை நான் ஏன் பிறந்திருக்கேன், அன்பு என்ற வாழ்க்கையில் பூரணப்படணும். சார் ரைட், அன்பு பூரணப்படணும்னா நான் என்னுடைய இருதயத்தை கொஞ்சம் திறக்கணும். நான் அதுக்காக ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்கணும். ஒருன்ட்ட ஒரு 10,000 ரூபா பணக்கட்டை நான் கொடுக்குறேன், அது அவனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. அவன் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான், அதனுடைய மதிப்பு தெரியாது. அவன் பிச்சைக்காரன் தான். 10,000 ரூபா கட்டு பணக்கட்டை ஒரு கவரை கொடுத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான், அதோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் 10,000 ரூபா கட்டை அலட்சியம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். இன்னைக்கு கல்வாரியில் இயேசு சம்பாதித்து வைத்த அந்த மகாபிரதான அன்பை அலட்சியம் பண்ணி போகிறான். உலக இன்பத்துக்காகவும் மனுஷனுடைய அன்புக்காகவும் மாயை மறைந்து போகிற காணல் நீரை போல் இருக்கிற அன்புக்காயம் பிரயாசப்பட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கான் மனுஷன். இதுதான் மனுஷன் இருக்கிறது. ஆனால் அவர் சம்பாதிச்சு வச்சது மொத்தமாக அவனுக்கு 10,000 கட்டாக அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் மனுஷன் அதை மதிக்கிறது இல்லை. அதனுடைய அது மேலே அவனுக்கு விருப்பமும் இல்லை. உதாரணமாக ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு மகாபிரதான அன்பை ஊற்றி நம்முடைய இருதயத்தில் அன்பினால் நிரப்பி பிதாவையும் குமாரனையும் அறிய முடியுமான காரியத்தை அவர் தான் நமக்கு செய்யணும். அதுக்கு நான் என் இருதயத்தை திறக்கணும். அதாவது எவ்வளோதான் வானத்தில் மழை பெய்தாலும் இங்கே 100 லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரம் கவுந்துருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே வானத்திலேருந்து எத்தனை மழை பெஞ்சாலும் பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே இருக்காது. ஆனால் பாத்திரம் நிரம்பி வானத்தை பார்த்துருக்கணும்ல. வானத்தை பார்த்துருந்தால் தான் வானத்தின் மழை பாத்திரத்துக்குள்ளே நுழையும். அநேகருடைய பாத்திரம் கவுந்து மண்ணை நோக்கியே இருக்குது. மண்ணை நோக்கியே அவனுடைய மனமும் சிந்தையும் மண்ணை நோக்கியே இருக்கிறது. விண்ணிலிருந்து வருகிற அபிஷேகமும் அன்பும் விலையேறப்பட்ட அந்த ஆவிக்குரிய அந்த சுபாவங்களை பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் பாத்திரம் கவுந்து மண்ணை நோக்கியே இருக்கிறது. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற இந்த பூமிக்குரிய அன்பு, அழிந்து போகிற மனுஷனுடைய தயவு, இதெல்லாம் அழிந்து போகிறது இந்த பூமியிலே. பாத்திரம் கவுந்து இருக்கிறது அப்படியே. ஆனால் விரிஞ்சிருக்கிற ஒரு சில பாத்திரம் உண்டு, விண்ணை நோக்கி இருக்கிறவர்கள். எப்பொழுதும் விண்ணை நோக்கி இருக்கும் அவங்களுடைய இருதயம். ஆகையினால் அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட என் இருதயத்தை எப்பொழுதும் திருப்பி வைத்திருக்க வேண்டும். பாத்திரம் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். வானத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு. இதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால் நான் பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு தாங்க, உன் அன்பினால்
அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க 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 என்று சொல்லி ஒரு ஏக்கமும் தாகமும் தவிப்பும் நம்முடைய இருதயத்தில் அணைஞ்சே போகக்கூடாது. நீதி மேலே பசியும் தாகம் கொண்டவளை எப்பொழுது இருக்கணும். ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆகும். அதுக்கு முதல்ல அதுக்கு பால் ஊற்றுவாங்க. அப்புறம் 2-3 மணி நேரம் கழிச்சு அழும், மறுபடியும் பால் ஊற்றுவாங்க. அப்புறம் மறுநாள் மறுபடியும் பால் ஊற்றுவாங்க. அப்புறம் 5 வயசாகுது, 10 வயசாகுது, ஆகாரம் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பூமியில் அவனுக்கு எப்போ பசி இல்லாமல் போகணும்னா அவன் சாகும்போது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறிச்சிட்டேன்னா நான் எனக்கும் பசி இருக்காதுன்னு அர்த்தம். என் சரீரத்தில் கோளாறுன்னு அர்த்தம். அப்போது என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீதி மேலே பசியும் தாகமுடையவனாக இருக்கிறனோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை பூச்சியாக இருக்கும். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் பூச்சியாக. அருமையான பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி அடைந்தவர்களாக போயிட்டாங்க. தேவன் அவர்களை வெறுமையாக அனுப்பிச்சிட்டாங்க. வறண்டு போச்சு அவனுடைய வாழ்க்கை. ஒரு நாளில் ஜீவ ஊற்று இருந்தது தான், அந்த அன்பு இருந்தது தான். இப்போ அது மேலே நான் நாட்டமும் நோக்கமும் விருப்பமும் இல்லை, போயிட்டாங்க. நான் பயந்து நடுங்கணும். ஆண்டவரே அன்பினாலே இறுதியை நிரப்புங்க ஆண்டவரே. அது ததும்பி வழிந்து பூரணமாய் வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆக திருப்தி கொண்டவளாக இருக்க வேண்டாம். பூமிக்குரிய காரியங்களே திருப்தி கொண்டவளாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்குரிய காரியங்கள் எப்பொழுதும் தாகம் கொண்டவளாய், உம்மை போல சிந்தை, உம்மை போல சுபாவம், உம்மை போல பார்க்கறது, உம்மை போல அன்பு கூறக்கூடிய இறுதியை எனக்கு தாங்க ஆண்டவரே. தொடர்ச்சியாக நீங்கள் நானும் கேட்டே இருக்கணும். அதை தான் 90 வயதுடைய அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அன்பு பூரணப்படும் போது நீங்கள் பயப்படாமல் வாழ்வீங்க, கவலைப்படாமல் வாழ்வீங்க, அவர் நடந்தது மாதிரி நீங்கள் நடப்பீங்க. ஆகையினால் வாழுகிற நாட்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்து ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்கன்னு சொல்லுவோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன், சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்துக்கு ஒரு செய்தியை வாசிக்க வேண்டாம், அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு மொத்தம் சொல்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி அங்கே தேவனுடைய மனுஷனாக இருக்கிற அங்கே எலிசாவை பார்க்குறா. பார்த்து அவள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா, உம்முடைய அடியனாகிய என்னுடைய வீட்டுக்காரு உத்தமன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன், அவர் இறந்துட்டார். இறந்து போனதுக்கு பிற்பாடு எனக்கு 2 பிள்ளை இருக்கான். என் 2 பிள்ளையையும் ஒருத்தன் வேலைக்கு வா, உன் வீட்டுக்காரன் கடன் வாங்கிட்டாரு அண்ணு, என் பிள்ளைகளை பிடிக்க வந்திருக்கிறான், நான் என்ன செய்யணும் அழுவா அவள். சரிம்மா உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பார் அவர். கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது வீட்டில். அப்படியா, சார் ரைட், போ வீட்டுக்கு போ. எல்லாம் நிறைய அண்டை வீட்டுக்காரர், எய்த்து வீட்டுக்காரர் எல்லார் வீட்லேயும் பாத்திரத்தை நிறையா வாங்கி உன் வீட்டில் நிறைய பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய, ஒன்ட்டு இருக்கல எண்ணெய் கொஞ்சோண்டு, அதை எடுத்து எல்லா பாத்திரத்தையும் ஊற்றுன்னு சொல்கிறார். எல்லா பாத்திரத்துலேயும் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றுறாங்க. உள்ள போகிறாங்க, வீட்டை கதவை பூட்டுறாங்க. தன் மகனை கூப்பிட்றா, ஏய் தம்பி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துருவாடான்னு சொல்கிறாங்க. அவன் எல்லா பாத்திரத்தையும் அம்மாட்ட கொடுக்குறான். பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே அந்த பாத்திரம் நிரம்ப எடுத்து எல்லா பாத்திரமும் வீடு பூரா பாத்திரம் நிரம்பி இருக்கு. அம்மாக்காரி கேட்குறா. அடுத்த வசனம் 6வது வசனம் வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்போ நின்று போகும்னா, வேறு பாத்திரம் இல்லையே. எப்போ நம்முடைய இருதயத்தில் திருப்தி ஆகிட்டோமோ, எப்போ எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வேதம் தெரியும், சபை தெரியும், அது தெரியும், இது தெரியும், தன்னை ஒரு பொருட்டாக நான் எப்போ என்ன ஆரம்பித்து திருப்தி அடைந்து விட்டோனோ, அப்போ பரத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகம் நின்று போய்விடும்.
அநேகருடைய வாழ்க்கையில் சம்பவித்திருக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய 40 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சில மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் அப்படியே அன்பு புரண்டு ஓடுதை நான் பார்த்துறேன். ஆனால் அப்புறம் பார்த்தா மருந்துக்கு கூட இல்லை சொல்லுவாங்க. மருந்துக்கு கூட இல்லையாப்பா அதும்பாங்க. சில கிராமத்தில் சில கதைக்கு சொல்லுவாங்க, மருந்துக்கு கூட இல்லையா, கொஞ்சம் கூட இல்லையா, துளியோண்டு கரை புரண்டு ஓடிச்சு, ரைட்டு, இப்போ மருந்துக்கு கூட இல்லையா? இல்லை, அன்பு இல்லை. எப்போ திருப்தி ஆகும்போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை எப்போதும் திறந்து வைத்து, ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்னுடைய நிரப்பி பூரணமாக நிரம்பி வழியும் வரைக்கும் என்னை விட்டுறாதீங்க, ஒரு ஏக்கம் எப்பொழுதும் இருக்கட்டும். ஒரு வசனம் இருக்கிறது, அதை புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 49, 50 வாசிங்க. பக்கம் 956, பக்கம் 956வது பக்கம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நேர் நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. பரலோகத்திலிருந்து என் இருதயத்தை நீ நோக்கி பார்த்து உன்னுடைய அபிஷேகத்தை, வல்லமையை, அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்க. நீ என்னை பார்க்கும் வரைக்கும் விட மாட்டேன். நான் அடிக்கடி நான் சொல்வது போல், கேட்டுட்டு போகிற பிச்சைக்காரரும் உண்டு, வாங்கிக்கிட்டு போகிற பிச்சைக்காரரும் உண்டு. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போகக்கூடாது, வாங்கிக்கிட்டு போகணும். தோளத்தில் வாங்கிக்கணும். அவர்கிட்ட அவர் ரெடியாக வச்சுருக்கிறார். ஆனால் அது மேலே அவனுக்கு விருப்பம் இருக்கா, ஆசை இருக்கா? ஐயாயிலுமே இவனுக்கு ஞானத்து மேலே ஆசை இருக்கா? அப்பன்னா வாசப்படியில் நின்று காத்திருந்து என்ன வாங்கிட்டு போவான். அது மேலே அவனுக்கு ஆசை இல்லையா? சும்மா ஒரு தட்டை தட்டிட்டு போகிற மாதிரி கதை தட்டிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்க மட்டும் ஓய்வின்றி நீ அழு புலம்பு, உன் வாழ்க்கை பூரணமாய் மாறும். கொடுத்தா தான் விடுவேன் ஆண்டவரே, கொடுத்தா தான் விடுவேன். எனக்கு தாங்க வாழ்நாளெலாம் இந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, அன்பை தாங்க, சகிக்கக்கூடிய இறுதி தாங்க. வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். முழு உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நான் கண்டதே இல்லை. முழு உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அருமையான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துடைய ஆரம்பத்தில் அன்பை நாடுங்கள், அன்பை நாடு, அன்பே பெரியது, இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிடும், இந்த உலகத்தில் அத்தனையும் அழிஞ்சிரும். அருமையான ஒரு புஸ்தகம். இந்த உலகத்தில் அழியாதது ஒன்று எதுனா அன்பு மட்டும்தான் அழியாது. பாக்கி எல்லாம் போயிடும். சபையில் பிரசங்கம், நான் பேசின பேச்செல்லாம் மறந்துடும், எல்லாம் அழிஞ்சிரும், மறைஞ்சிரும். ஆனால் நீ அன்புள்ளவளா, அன்புடையவனாய் நீ இருப்பாயானால் அது நிலைச்சிருக்கும், நித்தியம் வரைக்கும் நிலைச்சிருக்கும். பாக்கியெல்லாம் அழிந்து இல்லாமல் காணாமல் மறைந்து போய்விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுவிடத்தில் இந்த பூரணம் இருந்தது. தேவனுடைய குமாரனிடத்தில் அந்த பூரணம் ததும்பி வழிந்தது. நீங்களும் நானும் இச்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவே, நீ நடந்தது போல் இந்த பூமியில் நடக்க அன்பினால் என் இதயத்தை நிரப்புங்க. சகிக்கட்டும் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கட்டும் ஆண்டவரே, நான் பொறுமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பு ஐக்கியமானதை செய்யாது, விட்டு கொடுக்கும், சகிக்கும், பொறுமையாக இருக்கும். மனுஷனுடைய மகிமையை தேடாது, அது தன்னை பொருட்டா என்ன அது இயேசுடைய அன்பு. நீங்கள் தியானிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அருமையான ஒரு புஸ்தகம், அருமையான புஸ்தகம். 14ஆம் அதிகாரத்தில் வரங்களை குறித்தும் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை குறித்தும் சொல்லிட்டு, ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்வீங்கல்ல சகோதரிமார்கள், கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உள்ள ஒன்று வைப்பீங்களா, அது பேர்னா பூரணம் வைப்பீங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொழுக்கட்டையை பிச்சு அந்தானை போட்டுட்டு பூரணத்தை மட்டும் திங்கும். தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான். நீங்கள் பூமியில் நீங்கள் என்ன செஞ்சும் ஒரு புரோஜனம் இல்லைப்பா. மோளே, அன்பு இல்லைன்னா வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஜீரோ. உன் பக்தி வேஷம், ஞாயிற்றுக்கிழமை நடிப்பு, வீட்டில் உன் நடிப்பு, வஞ்சகம், இதெல்லாம் வேஷம், ஒன்றும் இல்லை. அன்பு இருக்க வேண்டாமா? அன்பு இல்லாமல் உன் பக்தியின் வேஷம்லாம் வீண் விரயம், சத்தமிடுகிற வெண்கலம். நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே,
என்னுடைய இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க. பூமி நாட்கள்லாம் அன்பினால் என் இருதயம் நிரம்பி ததும்பி வழிந்து ஓடட்டும். ஒரு காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் அடிக்கடி கேட்குற நிகழ்வு தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபிரேயரின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் திருப்புங்கள். எபிரேயரின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆவது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிங்க. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். யாராம்? இயேசு என்னவா இருந்தாராம்? பூரணராக இருந்தார். நம்ம அந்த அதை கேட்கும்போது என் சரீரம் புல்லரிக்குது. என் சரீரம் புல்லரிக்குது. என்னை போல மாம்சத்தெல்லாம் வந்தீங்க, ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருந்ததா? பூரணம் இருந்ததான், பூரண அன்பு இருந்ததுதான் இயேசு இடத்துல. அவர் காரணராக ஆனாராம், இரட்சகராக ஆனாராம், பூரணம் இருந்ததுதான். ஆனால் அதுக்கு மேலே அந்த பூரணத்தை அடைவதற்கு அவர் என்ன செய்தார்ன்ற வசனம் சொல்லுது. 7ம் 8ம் வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பூரணத்தை அவர் அடைவதற்காக என்ன செஞ்சாரு? வாசிங்க. தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுதலினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரா ஆனா. நீ பாடுபடாம விலைக்கரையை செலுத்தாமல் விலையேறப்பட்டதை வாங்க முடியுமா? நீ ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதுக்கேன்ற கரையை செலுத்த வேண்டாமா? தேவனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் பூரணராய் மாறணும், நான் கீழ்ப்படியணும், என் மாம்சத்தை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கணும், என் கண்களுக்கு இல்லைன்னு சொல்லணும், என் நாக்கை அடக்கி ஆளணும், என் மனதுக்கு அறையை கட்டணும், என் சிந்த வாழ்க்கையை நான் உண்மையோடாய் நான் வாழ முற்படணும். விலையேறப்பட்டதை அர்ப்பணிக்காமல் விலையேறப்பட்டதை வாங்க முடியாது. அனைவரும் விலையேறப்பட்டது வேணும், ஆனால் கரையை செலுத்த அனைவருக்கும் மனம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பூரணரானார், அதுக்கு மேலே கரையும் செலுத்தினார், அழுதார், புலம்பினார். தேவன் பாரபட்சமுடையவர்கள். இயேசுவை ஒரு விதமாகவும் நம்மை ஒரு விதமாகவே தேவன் நேசிக்கிறார் நினைக்கிறீங்களா? இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே போலவே நம்மையும் நேசிக்கிறார். இதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் சாத்தான் சொல்கிற பொய் நான் தெரியுமா? இயேசுவை பிதாவேன்னா அப்படி நேசிக்கலாம், ஒன்று அப்படி நேசிக்கலான்னு சொல்லுவான் சாத்தான். பொய்யன், அவன் பொய்யன். இயேசுவை எந்த அளவு நேசித்தாரோ அதே போலவே என்னையும் நேசிக்கிறார். இது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சகோதரர் சரியப்பன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பெரிய சத்தியம் ஒன்று இருக்கும்னா இந்த இதுதான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம் தான் பெரிய சத்தியம். இந்த உலகத்தில் நான் பார்த்து தான் பெரிய சத்தியம். இயேசுவை எப்படி பிதா நேசிக்கிறார் போல என்னையும் நேசிக்கிறார். நீங்கள் ஆனால் மறந்து போக வேண்டாம். ஆனால் அவர் கரையும் செலுத்தினார், விலையேறப்பட்டதை வாங்கிக்கிட்டார் இயேசு. இப்போ நீங்களும் நானும் கரையும் செலுத்தாமல் விலையேறப்பட்டது வேணும்னா ஏமாத்துக்காரன் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. அழணும், புலம்பணும், அது மேலே ஏக்கமுடைய இருக்கணும். அவர் பூரணரானார், அங்கே வாசிக்கணும். அவர் பூரணரானார் பின்பு, பூரணர் பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள், யாரெல்லாம் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தமக்கு யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இரட்சகராய் மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பூரணராக ஆகணும்னு விரும்புறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் கரையை செலுத்த வேண்டாமோ, அழ வேண்டாமோ, புலம்ப வேண்டாமோ? ஆகினால் வருகிற நாட்கள்லாம் ஆண்டவரே எம்மை போல நானும் பூரணராய் மாற வேண்டும். நிறைய இடங்களில் இருக்குது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. நிறைய புல்பீட்டில் நான் அந்த வசனத்தை கேட்டிருக்கேன். நிறைய சபைகளில் சில இடங்களில் நம்ம இடத்துல எழுதியிருக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுன்ற ஒரு வசனத்தை எழுதியிருக்கோம். சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், பூரணராகும்படிக்கு கடந்து செல்வோமாக என்ற வசனம். அது அந்த வசனத்தில் இருக்குது, எபிரேயரின் புத்தகத்தில் இருக்குது அந்த நிகழ்வு. அது 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பூரணராகும்படிக்கு
கடந்து செல்வோமாக. இயேசுவை போல அன்பு பூரணத்தில் நிரம்பி வழிந்தோட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்களில் அன்பு இதை கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை, காப்படி அரைப்படிலாம் இல்லை, அது பூரணமாய் வழிந்து வழிந்து அது ஜீவன் புறப்பட்டு ஓடி அநேகருக்கு அது தாகம் தீர்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி தான் தேவன் இந்த பூமியில் நம்ம அழைச்சிருக்காங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவன் உள்ள நதி அன்பின் ஆவி புறப்பட்டு அது புறப்பட்டு ஓடும் ஓடும் ஓடும், எங்கேயோ ஓடும், ஒரு தேசத்திலிருந்து மறு தேசம் ஓடும் ஓடும். ஆகிய வருகிற நாட்களில் ஆண்டவரே அன்பினா என் இருத்தை நிரப்புங்க, பயம் இல்லாமல் ஒரு வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க, நீ நடந்தது போல் நான் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய பாத்திரம் விண்ணை நோக்கி இருக்கட்டும், நம்முடைய பாத்திரம் மண்ணை நோக்கி கவுந்து இருக்க வேண்டாம். நம்முடைய பாத்திரத்தை மேலே திருப்பிடும், நம்முடைய கண்களை மேலே நோக்கி பார்த்துரும். தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக சிம்மாசனத்தில் வீட்டியிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நாம் ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். உலகத்திலே பெரிய ஒரு விலைமதிப்புமிக்க ஒரு காரியம் அன்பு தான். நாம் கேட்டோம், எல்லாம் தீர்க்கதரிசனங்களானாலும் எல்லாமே ஒழிந்து போடும் இந்த பூமியில், ஆனால் அன்பு ஒரு காலும் ஒழியாது. கேட்ட வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13 நாம் பார்த்தோம்னா அன்பை நாடுங்கள். அந்த 1 கொரிந்தியர் 13 நான் வசனத்தில் நான் வாசித்து விட்டு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, நான் ஜீரோ. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த நிறைவானது என்ன தெரியுமா? அதான் அன்பு தான். அந்த அன்புக்காகத்தான் இந்த முழு உலகமும் ஏங்கி தவிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கேட்டோம் இல்லையா, அந்த மனிதன் தற்கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருவர் என்னோடு பேசினால் நான் திரும்பி விடுவேன் என்று சொல்லி. அந்த உலகத்தில் ஏராளமான பேர் கடவுளற்ற வாழ்க்கை வாழ்வதனால் அவரிடத்தில் அன்பு இல்லை. வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் முடிவு பரியந்தம் அன்பில் நிலைச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் முடிவு பரியந்தும் அன்பு கூர்ந்தார். அந்த சிலுவையில் அந்த அன்பு எங்கே பூரணப்பட்டது? சிலுவையிலே
அவர் மரித்த பொழுது அவர் நிரூபித்தார். நாம் கேட்டோம், நாமும் இந்த உலகத்தில் அன்புக்கு ஒருவருக்கொருவர் கடனாளிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த நாட்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்களெல்லாம் அன்பு இருக்குதா? அன்பினால் ஒருவரை ஒருவர் நாம் தாங்குகிறோமா? வேதம் சொல்கிறது, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே எல்லாவற்றிற்கும் உதவும். இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் முறையிடுவோம். பழைய அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோமானால் 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ எல்லாம் செய்கிற, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஏற்கனவே எவ்வளவோ காரியங்களை சகிச்சிருப்போம். இப்போ ஒரு சின்ன காரியங்களை கூட சகிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை. கேட்ட முடியா, மருந்துக்கு கூட நம்ம இடத்துல அன்பு இல்லை. அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? பகை தான் இருக்கும், விரோதம் தான் இருக்கும், வாக்குவாதம் தான் இருக்கும், பெருமை தான் இருக்கும். அதனால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு, ரோமர் 5:5 பார்த்தோம்னு சொன்னால், அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு நாம் எவ்வளவு கேட்டிருக்கோம்? ஒரு கப்பளவு கேட்டோம்னா அவ்வளவுதான் கிடைக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு. அது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை. வனாந்தரத்தில் அந்த கண்மலை அடித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை மட்டும் அந்த தண்ணீர் தீர்க்கவில்லை. ஆனால் வனாந்தரத்தில் இருக்கிற எத்தனையோ மிருகங்களுடைய தாகத்தையும் அது தீர்த்தது. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அன்புக்கு பஞ்சமான நாட்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுள். இந்த நாளில் நம்மை தாழ்த்துவோம். பெரியவர்களை நாம் தலைவணங்குவோம். இல்லை, எழுந்திருக்கலாம். இந்த யோவான் தன்னுடைய 90வது வயதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்த, அனுபவித்த, ருசித்த அந்த தேவனுடைய அன்பை அவர் நம்மிடத்திலேயே பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்மளோட கூட இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நான் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன்? நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 10,000 தாளந்து கடனை மன்னித்திருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் செய்கிற ஒரு சிறு சிறு விஷயத்தை கூட என்னால் மன்னிக்க முடியவில்லை. அந்த அன்பு வரப்போகின்ற நாட்களில் நிரம்பி ஓடட்டும். பிரியமானவர்களே, பணம் இல்லாமல் இருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் அன்புக்கு பஞ்சமாக இருக்கக்கூடாது. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய குமாரனை ஆண்டவரே நீ அனுப்பினது நிமித்தம் அன்றைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த அன்பின் நீளம், மகளம், ஆழம், உயரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட, அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட, நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமே, அந்த நிறைவான அந்த அன்பு எங்களில் ஊற்றப்பட உதவி செய்யுங்க. நீர் பூரணரானது போல நாங்களும் பூரணராக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தவிப்பும் தாகமும் எங்களுடைய இருதயத்திலும் இருக்கட்டும்.
நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் அன்பினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த படைத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தவான்களுடைய தேவையை சந்திப்பீராக. உண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் அதை உட்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.